நான் வந்து ஸ்டடி அகாடமியில் வந்து சிங்கள கோர்ஸ் ஒன்று செஞ்சிட்ருக்கேன். அது ஸ்போக்கன் கோர்ஸ் ஒன்று. ஸ்டடி அகாடமியை பற்றி எனக்கு உண்மையாக தெரியாது. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மூலமாக வந்து தான் ஸ்டடி அகாடமின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நிறைய வெரைட்டியான கோர்ஸ் செய்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டடி அகாடமியை வந்து அறிமுகமானது வந்து சிங்கள கிளாஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ செஷனாக ஒரு கிளாஸ் ஒன்று செஞ்சாங்க. அந்த கிளாஸ்க்கு போனப்போ வந்து அந்த செஷனில் வந்து சிங்கிள் கிளாஸில் வந்து நல்லா நமக்கு படிக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் வந்து கிடைச்சதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் அவங்கள கால் பண்ணி வந்து ஜாயின் பண்ணேன். அது வந்து எப்படின்னா நிறைய வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஆகுனாங்க ஸ்டடி அகாடமியில் வந்து. எப்படின்னு சொன்னோம்னா நம்ம கிளாஸ் ஃபீஸை வந்து கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் அதுக்கேற்ற டைம் கொடுத்தாங்க. இன்னொன்று நம்ம விட்டு சிச்சுவேஷன் வந்து இந்த டைமில் வந்து கிளாஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்காக கிளாஸ் ஃபீஸை குறைச்சாங்க. நான் வந்து உண்மையாக அவங்கள்ட்ட அந்த பேசிக் பேமெண்ட்லேருந்து குறைவா கட்டி தான் அந்த கோர்ஸை வந்து செஞ்சேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி அந்த ரீசனான காரணத்தை வந்து நான் சொல்ல போகவும் வந்து எனக்கு அந்த உதவி வந்து கிடைச்சி. அது இல்லாமல் கிளாஸ் வந்து ரொம்பவே பிரயோசனமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிளாஸாக வந்து அமைஞ்சி. எப்படின்னா பேசிக்கில் இருந்து அப்படின்னா சிங்கள தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, அதில் மீடியம் ஸ்டேஜில் இருக்காங்க, அறவே தெரியாதவங்களும் இருந்தாங்க. அப்போ எல்லாத்துக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி பேசிக்லேருந்தே கிளாஸ் வந்து போணுச்சு. வீக்கில் 2 கிளாஸ்ன்ற மாதிரி போணுச்சு. வந்து ரொம்பவும் பிரயோசனமான கிளாஸாக வந்து இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளாஸை வந்து நம்ம மிஸ் பண்ணோம்னா அதுக்கான ரெக்கார்டிங் கிடைக்கிறதுக்கான வழியும் செஞ்சாங்க. நம்மகிட்ட சேஃப்டி வந்து ரொம்பவும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க. அப்படின்னா நம்மகிட்ட பாதுகாப்பை வந்து அவங்க ஒரு மெயின் விஷயமா எடுத்துகிட்டு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வந்து. அப்படின்னா நம்மோட நம்பர்ஸ் யாரும் அதில் குரூப்பில் யார் இருக்கானே யாருக்கும் தெரியாத மாதிரி செட்டப்லாம் செஞ்சு ரொம்பவும் சேஃப்டியான முறையில் நல்ல ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சுட்டு போகிறாங்க. நான் நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டடி அகாடமி. ஏன்னா அவங்கனால நான் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இப்போ சிங்களம் ஓரளவு பேசுகிறதுக்கான டேலண்ட் வந்து எனக்கு வந்துருச்சு. இன்னும் கோர்ஸ் முடியலை. கோர்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடி நான் சிங்களம் வந்து கன்ஃபார்மாக நல்லாவே பேசுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த ஸ்டடி அகாடமி.